نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. Island يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز العليم. வானங்களில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் பேரரசனாகவும் அரசனாகவும் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துகளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதலில் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நம்ம இங்க எல்லாமே ஒன்றை கூடி இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்னு பார்த்தா நம் உயிரினும் மேலான உத்தம நபியின் உதய தின விழா தான் இங்க நடத்தப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5வது நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கு இம்மையில மட்டும் அல்லாமல் ஈர் உலகத்திற்கு தலைவராகவும் அடியானவாகவும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருந்து நம்மளை வழி நடத்திட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சில அருட்படைகளை பற்றி தான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேச போறேன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. இருந்தாலும் அதில் 23 வருடங்கள் நம் மக்களுக்காக, அதாவது இஸ்லாம் தலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருக்காங்க. அவங்க செல்வத்தால மட்டுமல்ல மனைவி மக்கள் மற்றும் அவங்களுடைய உடல் உழைப்பாலும் சரி அவங்க நிறைய தியாகங்கள் செய்துதான் இன்றளவும் இஸ்லாம் இந்த அளவுக்கு தலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவன் கைவசம் என் உயிர் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக உலகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய தந்தைகளையும் மக்களையும் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விட என்னை நேசம் கொள்ளும் வரைக்கும் ஒருவர் உங்களை ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல மக்களாகிய நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எதன் மீது ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், எதை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த உலகத்துல நம்மளுடைய ஈடுபாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு நொடியும் நம்ம சிந்தித்து பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லல, ஒரு சில விஷயங்களை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிப் நகரத்திற்கு போகும்போது அதற்காக எதுக்காக போறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை எட்டி வைக்கிறதுக்கு தான் போறாங்க. அப்ப அந்த மக்கள் கொடுத்த தொல்லைகளும் துன்பங்களும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல துன்பங்களை கொடுத்தாங்க, சொல்லால் கொடுத்தாங்க, கல்லால் கொடுத்தாங்க. ஆனா அனைத்தையுமே பொருட்படுத்தியது எதற்காக அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக கிடையாது, அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான். அடுத்ததா பார்த்தோம்னா உஹதுடைய போர்ல பாக்குறோம். உஹதுடைய போரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இஸ்லாத்துடைய வெற்றியின் 2வது போர்னு நம்ம சொல்லலாம். அந்த போர் வெற்றியா தோல்வியா அப்படிங்கும் போது அது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை. ஏன்னா அந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய முகத்துல நிறைய அம்புகள் விடப்பட்டுச்சு. அந்த அம்புகளின் காரணமாக அவங்க முகத்துல அவ்வளோ ரத்தம் வடிந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த காபீர்களுடைய தொல்லைனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை பல பள்ளங்கள்ல தள்ளி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த மக்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க, அதாவது என்ன செய்யுங்க, இவங்களை சபிங்க, இவங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ கேட்டா அது அங்கீகரிக்கப்படாம இருக்கிறது கிடையாது. அதனால சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான வார்த்தையை பாருங்க, நான் உலகத்திற்கு சபிப்பவனாக நான்
நான் ஒரு அருட்கொடையாக நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம மேல ஒருத்தன் கல்லை தூக்கி அடிச்சான் அப்படின்னு சொன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம பின்னாடியே ஒரு படம் வந்து ஒரு கல்லுக்கு பதிலா 1000 கல்லை தூக்கி வீசக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம். அந்த அளவுக்கு பொறுமையோ சகிப்புத்தன்மையோ எதுவுமே இல்லாத மனிதர்களா நம்ம இருக்கோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமை காக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப அன்றைக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் உடனே சபிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவி இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அது மட்டும் கிடையாது, உஹது போர்க்களத்துல இறந்த சஹாபாக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மண்ணறையில போல அழுகுறாங்க. தேம்பி அழுகும் போது அங்க இருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எதற்காக வந்து இப்படி நீங்க அழுகுறீங்க? மண்ணறையில இறந்து போன அந்த சகோதரர்களுக்காகவா அப்படின்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப இறந்து போன சகோதரர்களுக்காகவும் அவங்க சஹாபாக்களுக்காகவும் அவங்க அழுவல, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த சஹாபா தோழர்கள், அவங்களுக்காகவும் ரசூலுல்லாஹ் அழுவல. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பின்னாடி என்னுடைய சகோதரர்கள் வருவாங்க, அவங்கள நினைச்சு நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த சகோதரர்கள்? நம்ம தான். என்னது? அப்படிப்பட்ட சகோதரர்கள். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தது கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா சஹாபாக்கள் நேரடியா பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய வஹி வரத அவங்க கண்கூடா பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் பட்ட துன்பங்களை பார்த்தாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா நம்மள்ட்ட வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் மட்டும்தான் தாழ்ல இருக்கு. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொண்டு இன்ன வரைக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட உம்மத்தினர்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்னுடைய சகோதரர்கள் கிடையாது, நீங்க என்னுடைய தோழர்கள்னு சொல்றாங்க. இங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல வாழக்கூடியதுல மட்டும் நம்ம சிறப்பு சமுதாயம் கிடையாது, சிறந்தவர்கள் கிடையாது. நாளை மறுமையிலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தினரை சிறப்பித்து கூடக்கூடியவனா இருக்கான். அப்ப அப்படிப்பட்ட சமுதாயத்துல அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்களா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன தவம் செஞ்சிருக்கோம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் சொல்லாலும் சரி செயலாலையும் நம்ம வழிநடத்தக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அரபிய தீபகற்பத்துல அற்புதமாக விளைந்த ஒரு ரோஜா பூ போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய மக்களுக்கு அவங்க நபியா வந்தாங்க. அந்த இடத்துல அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தகரம் போல இருந்த மக்களை தங்கமாக மாற்றியவர் யாருன்னா நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எவ்வளவு விஷயங்கள்ல எவ்வளவு ஒரு என்ன எந்த அனாச்சாரங்கள்ல அவங்க மூழ்கி கிடந்தாங்க, எந்த அளவுக்கு ஜாகிலியால அவங்க அறியாமை காலத்துல மூழ்கி கிடந்த மக்களை எல்லாம் மேல கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட உயர்ந்த தலைவரா அவங்க இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் ரத்தம் சிந்தம் கூடிய சமுதாயத்துல அவங்க நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்ப ரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறியது யாருன்னா வேந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் அந்த மக்களுக்கு ரத்தத்தினுடைய மதிப்பை எடுத்து கூறினாங்க. மதுகள் எல்லாமே தங்களுடைய வீடுகள்ல டேங்கா ஒப்பி இருந்த காலத்துல அல்லாஹ்வுடைய வஹியின் மூலம் வீதிகள் எல்லாமே மதுவார ஓட செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருப்பாங்க. அப்ப அது மட்டும் கிடையாது, பெண் சிசுகளை கொலை செய்த அந்த காலத்துல பெண்களுக்கும் உரிமை உண்டு, பெண்களுக்கு ஆண் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடும் சொத்துரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் பெண்ணிற்கு வழங்கிய மார்க்கம் எதுனா இஸ்லாம் மார்க்கம் தான். இதையும் ஒரு தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவுல விஷம் இருந்த போதிலும், நயவஞ்சகர்களுடைய சொல்ல விஷயம் விஷமா இருந்த போது கூட அவங்க தங்களுடைய தன்னை தேடி வந்தவங்கள்ட்டையும் தனக்கு கொடுத்தவங்கள்ட்டையும் எந்த ஒரு முகத்தையுமே காட்டாம இன்முறுவலோட அந்த உணவையும் சாப்பிட்டாங்க. சந்தோஷமான முறையில அந்த மக்களிடத்துல பேசினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிப்பட்ட மனிதரா இருந்திருப்பாங்க. அல்லாஹ் சொல்றானே, உங்களுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன்னு சொல்றான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். நாம் இந்த நபியை உமக்கு அகிலத்தின் அனைவருக்கும் சிறந்த நபியா நம்ம ஆக்கி
ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா அந்த நபியுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட தன்மைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அது அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரபியர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் சரி, இனிமே எத்தனை மக்கள் வராங்களோ மறுமை நாள் வரைக்கும் அவங்களுக்கும் நம்மளுடைய நபி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இறுதி நபியா தான் இருக்காங்க. அதே போல கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். யார் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் அதை பின்பற்றி வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்யறான், நபிமார்களோட நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றான், சித்திகீன்களோட சேர்த்து வைக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில உங்களையும் என்னையும் சித்திகீன்களுடையும் நபிமார்களுடையும் சேர்த்து வைப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.